திருநங்கை பிச்சை எடுக்காதீங்க, உழைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பேசுற பேச்சு சொல்லு. அதான் சொல்லிருந்தா என்ன கேட்ட? நான் என்ன பண்ணணும் சொல்லு. பாமா ரெக்கார்ட் போகாதவா லைவ் போலாம் சொல்லு. என்ன கேட்ட நீ? வா என்ன கேட்ட சொல்லு. அப்புறமா பண்றாங்க அதெல்லாம் கேட்கல. உனக்கு கேட்கறதுக்கு இவ்வளோ ஒரு பிச்சை எடுக்கிற பிச்சை நீ பேரக்காம என்ன சொன்ன? நீ எதுக்கு டீ போட்டு பேசுற? டீல நான் முதல்ல சொல்லவே நான் முதல்ல டீ முதல்ல எடுத்தோனே அவங்க கேட்டு வந்துக்கிறேன். இங்க எல்லா ரெக்கார்டும் இருக்கு, ஆடியோ இருக்கு. ஃபுட்டேஜ் எடு. மாதிரி பண்ற திருநங்கைகள்னாலதான் ஒட்டுமொத்த திருநங்கைகள் இதுக்கே ரொம்ப கேவலம். நாம வந்து எவ்வளவோ வீடியோஸ் பாத்துருக்கோம். இந்த அம்மாவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். வேலை வாங்கி தரேன் போங்கன்னு சொல்றதுக்கு இவங்க போக மாட்டாங்களா? ஈவன் இவங்க வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா மூஞ்சே காட்டுமா, அப்பதானே தெரியும் உங்க சமுதாயத்துக்கும். ஆமா, சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே கெட்டு போகுது. அந்த இடத்துல போயிட்டு இது மாதிரி இவங்கள மாதிரி இது மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஏன் வேலைக்கு போல? நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லு. உன் நம்பர் கூட நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன். என்ன சொன்னேன்? நீ ஒழுங்கா பேசு, நான் கொடுத்திருப்பேன். நீ வாடி போடிங்கற, நான் உன்னை வாடி போடி சொன்னேன்னா போய் சொல்ல வாடி போடிங்கற. உண்மையா நான் உண்மையா சொல்றேன். நான் அந்த கதை எனக்கு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். யாண்டி அவங்க கிட்ட பேசினதுனால கேட்டேன். அவ்வளவுதான். நான் டீ எல்லாம் பேச கூடாது. என்ன அவளை கேட்டேன். அவளை என்ன கூட முடியும்? நான் என் பொண்ணு என் பொண்ணு என்ன கூட முடியும்? அப்படியே லைவ்லயே இருக்கணும். அப்பதான் அவங்க பேசுறதெல்லாம் தெரியும். ஃபுல்லாவே இருக்கட்டும். பேசுப்பா. நாங்க திருடலமா, யார் பஸ்ல சொல்லு. அதே மாதிரி இவ்வளவு நேரம் நீ எப்படி காசு கேட்டியோ அதே மாதிரி சொல்லு. எங்க அவ்வளவு சொல்லு. நீ இதானே கேட்ட சொல்லு. நீ சொல்லு. சொல்லு. ஏன் மூஞ்சி மக்களுக்கு தெரியுமே எப்படி கேட்டாங்க மக்களே. திருநங்கைகள் பிச்சை எடுக்கிறதே தப்பு. அதுல பிச்சை வந்து அடாவடித்தனமா கேக்குறது. எனக்கு வந்து இப்படி கொடு அப்படி கொடுன்னு சொல்லி சோ இன்னைக்கு நானும் லயாவும் இன்னைக்கு இருக்க இடம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. சரி ஓகே நம்ம நேட்டிவ் போலான்னு சொல்லி ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் லயாவை பத்தி. அண்ட் லயா வந்து திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி துச்சமான ஒரு சில நபர்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா திருநங்கைகளுக்கும் கெட்ட பேரு. பிச்சை எடுக்கிறதும் இல்லாம அது சில்லற வேணாம் எனக்கு காசாதான் கொடு அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது நான் வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாக்கா நான் பாலியல் தொழில் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய திருநங்கைகளை நான் பார்க்கிறேன். அவங்க வேலைக்கு போய் சுயமா வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனா அவங்க கூட எவ்வளவு தூரம் எல்லாம் பேசி நான் பார்த்தேன்.